சண்டேனாலே சிக்கன் குஞ்சில முடிச்சாதான் அது சண்டே. மட்டன் எல்லாம் எனக்கு அப்புறம் தான். சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. கூடவே இந்த வெங்காயம் போண்டா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எதுவுமே செய்யலை, வெறும் சிக்கன் கிரேவி தான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம திறமையை காட்டணும்ல அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈரலை வச்சு என்ன அப்படின்னா கெபாப் பொடி. அந்த கெபாப் பொடியில் வெறும் தயிர், அது கூடவே இஞ்சி பூண்டு அது மட்டும் சேர்த்து வச்சுட்டு ஊற வச்சு இந்த ஈரலை தான் சொருக்கிட்டு இருக்கேன். இதை என்ன பண்ணேங்கிறது தான் ஸ்பெஷல் ஐட்டமே. என்ன அப்படின்னா டேரெக்டாக தீயில வச்சு காய ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா ஒத்த சைடு மட்டும்தான் தீஞ்சிச்சே தவிர இன்னொரு சைடு வேகவே இல்லை. மொத்தமாக அடுப்புலேயே வச்சு அதை வாட்டி எடுத்தாச்சு. நல்லா வந்துருச்சு. ஆனால் என்ன ஒன்று, அடுப்பு தான் கொஞ்சம் மோசமாயிருச்சு. ஆனால் ஏன் ஈரலுக்கு எதுவும் ஆகலை, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். வேறு என்ன, தாளிப்பு மட்டும்தான். வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மட்டும் போட்டு வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. டேரெக்டாக வச்சு இதை வறுத்து எடுத்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா கூட அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு இதை ஃபுல் விளாகாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.